காலை சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான 10 உணவுகள். காலை நேரம் நம் உடலின் எனர்ஜி லெவலை தீர்மானிக்கும் மிக முக்கியமான நேரம். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதே முழு நாள் ஆரோக்கியமாகவும் சக்தியாகவும் இருக்க காரணம். இப்போது காலை உணவில் கட்டாயம் சேர்த்தால் நன்மை தரும் டாப் 10 ஆரோக்கியமான உணவுகளை பார்க்கலாம். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். 10. பீனட் பட்டர் மற்றும் வாழை. பீனட் பட்டர் மற்றும் வாழைப்பழம் காலை உணவு மிகவும் ஆரோக்கியமானது மற்றும் சுவையானது. இது புரதம், நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை வழங்குகிறது. இதை ஓட்ஸ், ஸ்மூத்தி, சாண்ட்விச் அல்லது லட்டு போன்ற பல வடிவங்களில் தயாரிக்கலாம். பீனட் பட்டரில் உள்ள புரதம் மற்றும் கொழுப்புகள், வாழைப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் சேர்ந்து நாள் முழுவதும் திருப்தியாக உணர வைக்கும். பீனட் பட்டரில் உள்ள புரதம் மற்றும் கொழுப்பு பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது. காலை உணவில் பீனட் பட்டர் மற்றும் வாழைப்பழத்துடன் வேக வைத்த முட்டை அல்லது வேறு சில புரதம் நிறைந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. 9. மல்டிகிரெயின் கஞ்சி. பல்வேறு தானியங்களைச் சேர்த்து உருவாக்கும் மல்டிகிரெயின் கஞ்சி காலை உணவுக்கு ஆரோக்கியமான ஒரு தேர்வாகும். இதைச் செய்ய பச்சை பயறு, அரிசி, வெந்தயம் போன்ற தானியங்களை சேர்த்து பூண்டு, சீரகம், மிளகு மற்றும் உப்பு சேர்த்து வேக வைத்து பின்னர் பால் மற்றும் தண்ணீர் சேர்த்து சுவையான கஞ்சி செய்யலாம். கஞ்சிக்கு சுவை சேர்க்க ஊறுகாய் உடன் பரிமாறலாம். இந்த கஞ்சி காலை உணவுக்கு மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சத்தான தேர்வாகும். 8. முழு தானிய ரொட்டி. முழு தானிய ரொட்டி ஒரு சத்தான காலை உணவாகும். இது நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான ஆற்றலை வழங்குகிறது. வெண்ணெய், பழம், முட்டை அல்லது பயறு வகைகளுடன் சேர்த்து சாப்பிடுவது காலை உணவை மேலும் சத்தானதாக மாற்றும். கடைகளில் கிடைக்கும் உயர்தர முழு தானிய ரொட்டிகளை தேர்வு செய்வது அவசியம். மேலும் சர்க்கரை மற்றும் பிற செயற்கை பொருட்கள் குறைவாக உள்ளவற்றை தேர்ந்தெடுக்கவும். முழு தானிய ரொட்டியை உங்கள் காலை உணவில் சேர்த்துக் கொள்வதுடன் புரதம், கொழுப்புகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மற்ற உணவுகளையும் சமச்சீராக சேர்த்துக் கொள்வது நல்லது. 7. பச்சை ஸ்மூத்தி. பச்சை ஸ்மூத்தி காலை உணவுக்கு ஆரோக்கியமானதும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததும் ஆகும். கீரைகள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் தயிர், நட்ஸ், விதைகள் சேர்த்து இதை தயாரிக்கலாம். இதை தினமும் காலையில் பருகினால் போதும். இந்த பொருட்களில் உள்ள அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு ஆற்றலை அளிப்பதோடு பல மணி நேரத்திற்கு பசி எடுக்காது. இதனால் தேவையில்லாத ஸ்நாக்ஸ்கள் சாப்பிடுவதை தவிர்ப்போம். உடல் எடையும் கட்டுக்குள் இருக்கும். 6. இட்லி. இட்லி ஒரு சிறந்த காலை உணவாகும். ஏனெனில் இது மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பருப்புடன் கூடிய சாம்பாருடன் சேர்த்து சாப்பிடும்போது ஆரோக்கியமான தேர்வாகிறது. இட்லி மற்றும் சாம்பார் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளாகும். இட்லியோட மெதுவடை சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது. 5. தயிர். காலையில் தயிர் சாப்பிடுவது நல்ல ஆரோக்கிய நன்மைகளை தரும். தயிரில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்த உதவும் கால்சியம் மற்றும் புரதம் நிறைந்துள்ளது. இது உடலுக்கு தேவையான புரதத்தை வழங்குகிறது. தயிருடன் அவல் அல்லது பிற தானியங்களை கலந்து சாப்பிடுவது ஒரு ஆரோக்கியமான காலை உணவாக இருக்கும். முடிவாக, தயிர் ஒரு ஆரோக்கியமான காலை உணவாக இருந்தாலும் அதனை பிற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும்போது கவனம் தேவை. குறிப்பாக வெள்ளரி மற்றும் மீனுடன் சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 4. நட்ஸ் ஒரு சிறந்த காலை உணவாக இருக்கும். காலை உணவில் ஊறவைத்த நட்ஸ்களை சேர்ப்பது உடலுக்கு ஆரோக்கியமான பலன்களை தரும். ஓட்ஸ் மற்றும் நட்ஸ்களை கொண்டு காலை உணவு தயாரிக்கலாம். காலை எழுந்தவுடன் நட்ஸ்களை சாப்பிடுவது நாளின் தொடக்கத்தில் தேவையான ஆற்றலை அளிக்கும். நட்ஸ்களில் புரதச்சத்து மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்துள்ளன. இது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். ஊறவைத்த நட்ஸ்களை உட்கொள்வது ஆரோக்கிய நன்மைகளை அதிகரிக்கும். நட்ஸ் வகைகளையும் உலர் பழங்களையும் கலந்து சாப்பிடலாம். இது ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான கலவையாகும். 3. பழங்கள். பழங்களை காலை உணவாக உட்கொள்வது உடலுக்கு உடனடி ஆற்றலை தந்து
அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை வழங்குகிறது. வெறும் வயிற்றில் பழங்களை சாப்பிடும்போது உடல் ஊட்டச்சத்துக்களை வேகமாக உறிஞ்சுகிறது. காலை உணவில் பழங்கள் சேர்ப்பதால் உடல் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை உடனடியாக பெறும். பழங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலை உடனடியாக வழங்குகின்றன. இது நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது. சில பழங்களை காலை உணவில் சேர்த்தால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே ஆரஞ்சு மற்றும் அன்னாச்சி பழம் போன்ற அதிக அமிலத்தன்மை கொண்ட பழங்களை தவிர்க்கலாம். 2. முட்டை. முட்டையை காலை உணவாக கொள்வது மிகவும் நல்லது, ஏனெனில் இது புரதம் மற்றும் பல வைட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்தது. முட்டைகளில் 13 வகையான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஒமேகா தூண் போன்ற சத்துக்கள் உள்ளன. எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும், ஏனெனில் இது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வைத்திருக்கும். முட்டையின் மஞ்சள் கரு கண் ஆரோக்கியத்திற்கும் மூளையின் செயல்பாட்டிற்கும் நல்லது. வேக வைத்த முட்டைகளை காலை உணவாக சாப்பிடலாம். இதய மற்றும் கல்லீரல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் முட்டையை தவிர்ப்பது நல்லது. முதல் உணவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 1. ஓட்ஸ். இதில் நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இது கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் பார்த்துக்கொள்வதால் உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. ஓட்ஸ் கஞ்சி, உப்புமா, சாலட் அல்லது ஸ்மூத்தி போன்ற பல்வேறு வழிகளில் இதை சாப்பிடலாம். காலை உணவை தவிர்ப்பது உடலுக்கு பெரிய சேதம். இந்த 10 உணவுகளில் 2 அல்லது 3ஐயாவது தினமும் சேர்த்தால் நல்ல எரிசக்தி, செரிமானம், உடல் எடை கட்டுப்பாடு எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்படி டாப் 10 தகவல்களுக்காக டாப் 10 அனைத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.